அண்மை செய்தி தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இன்று மாலை 5 மணிக்கு அண்ணா அறிவாலயம் வருகிறது காங்கிரஸ் குழு. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், காங்கிரஸ் குழு இன்று 5 மணிக்கு அறிவாலயம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து இதில் யாரெல்லாம், இந்த குழுவில் யாரெல்லாம் வராங்க, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முதன்மை பொதுச் செயலர் சி வேணுகோபால் மற்றும் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிருஜோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லுபெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய செயலர் நிவேதித் ஆல்வா உள்ளிட்டோர் இன்று சரியாக மாலை 5 மணி அளவில் அறிவாலயம் வர இருக்கிறார்கள். இந்த குறிப்பாக தொகுதி பங்கீடு தொடர்பான இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று கூட காங்கிரசுடைய மூத்த தலைவர் சிதம்பரம் முதல்வர் சந்தித்து 1 மணி நேரம் 10 நிமிடம் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனைக்கு பிறகு மிக முக்கியமாக காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்ற கேள்வியானது நீடித்தே இருந்தது. ஆனால் சுமூகமாகவே கேள்வி பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலைதான் நாளைக்கு குறிப்பாக ராஜ்யசபா வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதியாக இருப்பதால் அது இன்று ராஜ்யசபா இடங்களை உறுதி செய்ய வேண்டும். ஏன்னா நேற்று இரவு தேமுதிகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கியிருந்தாங்க. அதுவே காங்கிரசுக்கு இன்று ஒதுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அது ஒரு இடம் ஒதுக்கி குறிப்பாக எத்தனை இடங்கள், அதாவது 28 இடங்களா அல்லது 30 இடங்களா ஒரு ராஜ்யசபாவா என்ற கேள்வி நிலையில அதுக்கு பதிலாக முதல் முறையாக அதாவது இன்று ராஜ்யசபாவுக்கான இடங்கள் மட்டுமே கையெழுத்தாகும். அடுத்தடுத்த நாட்களில் 28 இடங்கள் 30 இடங்களா என்ற சட்டமன்றத்திற்கான இடங்கள் ஒதுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்று மிக முக்கியமாக மூத்த தலைவர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய முதன்மை பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் கிருஜோடங்கர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் இன்று அறிவாலயம் இருக்கிறார்கள். அறிவாலயில் ஆலோசனைக்கு பிறகு இந்த கையெழுத்து அதிகாரப்பூர்வமாக ராஜ்யசபா இடங்கள் கையெழுத்தாக எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.